வி ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நிஃப்டி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ லாஸ்ட் டே நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷனாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ல இல்லை. கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட்டான 24,548 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்போ நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு இந்த 24,600 ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம இந்த மேஜரான ஒரு லெவல், ஏன்னா இது ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்னதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் பண்ணி, அதாவது 24,600 மேலே போகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த 24,600 மேலே போகுது அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? அதாவது 24,676, 24,700 அந்த ரேஞ்சு கிட்ட. ஸோ ஒன்ஸ் இன்னும் நல்லா போகுது அப்படின்னா 24,840 அடுத்த ரெசிஸ்டன்டாக நம்மளுக்கு இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோவை கட் பண்ணுது அப்படின்னா 24,457 ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 24,341 தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு. இதை நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா 24,600 ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, 24,500 சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னைக்கு நின்றுது. அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக பில்ட் ஆகலை. ஓகேங்களா? அப்போனா நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். 24,600 மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்னா ஒரு 30 பாயிண்ட், அதாவது இன்னைக்கு போன ஹை அதையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 24,676. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 24,840. இதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் பார்த்துறோம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் நடக்கல. நம்மளுடைய இந்த ஃபிபனசி ரெசிஸ்டன்ட் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் 24,700 போய் டச் பண்ணிட்டு கீழே மார்க்கெட் வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,437 நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி இப்போ நிற்கிது. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 50,162 இனிமேல் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா தான் அடுத்தது 50,000 நம்மளுக்கு அடுத்த ஒரு ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட். ஓகேங்களா? அடுத்தது கீழே வருது அப்படின்னா 49,800 தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 50,437 மேலே போயிடுச்சு அப்படின்னா 50,694, அதாவது 50,700 அடுத்த ரெசிஸ்டன்ட்டும், 50,940 அடுத்த ரெசிஸ்டன்ட்டும், 51,300 அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா? ஓகே, ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பேங்க் நிஃப்டி என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டிக்கும் இருக்குது. அதாவது 22,840 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 22,984 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 23,000 அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? அதுக்கு மேலே போகுதுன்னா 23,111 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 23,224 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,844 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,660 அடுத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த லாஸ்ட் டே போனால் லோ. இல்லை 22,500 அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக வைக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 22,438 தான் அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்த சப்போர்ட் அதுதான். ஓகே, இப்போ மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட இன்னைக்கு எக்ஸ்பைரியில் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்களேன். மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால், இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துருவாங்க பாருங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12,800 டபுள் அந்த இடத்துல பாருங்க, ஒன்று இந்த இடத்துல 2. நாளைக்கு இந்த 12,800 இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பாட்டம் மாட்டம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 12,800 12,700 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட். இதுலேருந்து 100 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,943 அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு நாளைக்கு டபுள் பட்டன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 13,000 ரேஞ்சு கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு 12,800 மேலே போணுச்சு அப்படின்னா 12,862 இமீடியட் ரெசிஸ்டண்டாகவும், 12,943 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், மேஜர் ரெசிஸ்டன்ட் 13,000 தான் இருக்குது ஆல் டைம் ஹையா. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 12,700 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 12,600 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதுலேருந்து கீழே வருதுன்னா 12,545 அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 12,500 தான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இதான் மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து லெவலும் உங்களோட சார்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்க மார்க்கெட் அப்டேட்லாம் இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா பர் ட்ரேடுக்கு வந்து 15 ரூபா தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். நான் ஓப்பன் பண்ணுறதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது மூலியமாக நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைடன்ஸும் தந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விருப்பம் இருக்கிற வந்து லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ நம்பா.